திரு கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் பகுதி 10. புத்த பகவானை சரணமாக அடைந்தவர்களுக்கு அபாயமே கிடையாது. இருக்கட்டும், அஸ்வமேத யாகத்தில் குதிரை மறந்து போன கதையாக நீரும் சக்கரவர்த்தியிடம் குதிரை கேட்க மறந்துவிட்டீரல்லவா என்று கேட்டார் புத்த பிக்ஷு. மறக்கவில்லை அடிகளே. இந்த இடத்துக்கு வந்ததும் சக்கரவர்த்தி கூறிய வார்த்தை என்னை கதிகலங்க செய்துவிட்டது. அப்புறம் குதிரையை பற்றி கேட்க எனக்கு நாய் எழவில்லை. ஆம், சக்கரவர்த்தி ராஜாங்க துரோகத்துக்காக உம்மை தண்டிக்கப் போவதாக சொன்னபொழுது என்னை கூட ஒரு கண நேரம் தூக்கி வாரி போட வைத்து விட்டது. பிட்சுவும் பரஞ்சோதியும் புத்தர் சிலைக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தவுடன் 3 பேரும் ஏற்கனவே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த இடத்திற்கு வந்து அமர்ந்தனர். அப்பொழுது சிவகாமியும் அந்த இடத்திற்கு வந்து சேரவே புத்த பிக்ஷு அவளை ஏறிட்டு பார்த்துவிட்டு, சிவகாமியிடம் நீங்கள் எல்லா விவரங்களையும் சொல்ல வேண்டும். எங்கேயோ ஏதோ பேயோ பிசாசோ என்று அவள் சந்தேகிக்கிறாள் போலிருக்கிறது என்றார். சித்தர்மலை சித்திரம். 15 விதமான அபிநய பார்வைகளிலேயே சந்தேகமும் அருவருப்பும் தோன்றும் ஒரு பார்வையை சிவகாமி புத்தபிட்சுவின் மேல் ஒரு கணம் செலுத்திவிட்டு ஆயனரை பார்த்து, இவர்கள் இத்தனை நேரமும் இங்கேதான் இருந்தார்களா என்று கேட்டாள். ஆம் குழந்தாய், புத்தர் சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்தார்களா? ஆம், ஆனால் இதை குறித்து நீ என்னவோ எது என்று சந்தேகப்பட வேண்டாம். ஆயனர் மேலே சொல்வதற்குள் சிவகாமி, புத்த பகவானுக்கு சிலைகளை பிரம்மாண்டமாக செய்வதில் எவ்வளவு உபயோகம் இருக்கிறது என்றாள். அதனால்தான் மகாயான புத்த சித்தாந்தத்தை ஏற்படுத்திய நாகார்ஜுன பிக்ஷுவும் நானும் போற்றுகின்றேன் என்றார் நாகநந்தி அடிகள். புத்த மதம் ஸ்தாபிக்கப்பட்டு சில காலம் வரையில் அவருடைய சிலைகள் அமைப்பிலும் சித்திரங்கள் எழுதுவதிலும் தடுக்கப்பட்டு இருந்தன. இந்த வரலாறு நடந்த காலத்துக்கு 200 வருஷத்துக்கு முன் நாகார்ஜுன பிக்ஷு என்னும் மகான் தோன்றி மகாயான புத்த சித்தாந்தத்தை ஸ்தாபித்தார். பாரத நாட்டின் வடகோடியில் நாலந்தா என்னும் நகரில் பிரசித்தி பெற்று விளங்கிய பௌத்த மடம். அதன் தலைவரான நாகார்ஜுனர் தேசமெங்கும் யாத்திரை செய்து வாத போர்களை நடத்தி மகாயான சித்தாந்தத்தை பரப்பி வந்தார். ஆங்காங்கே சங்கிராமம் என்னும் பெயரால் வழங்கிய பௌத்த மடங்களையும் நிறுவிக்கொண்டே போனார். அத்தகைய சங்கிராமம் ஒன்றை அவர் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள ஸ்ரீபர்வதத்திலும் ஸ்தாபித்தார். அது முதல் ஸ்ரீபர்வதத்துக்கு நாகார்ஜுன மலை என்றே பெயரும் வழங்கலாயிற்று. நாகார்ஜுனர் ஸ்தாபித்த மகாயான பௌத்த மதம் புத்த பகவானுடைய சிலைகளை அமைப்பதற்கும் கோவில்கள் கட்டுவதற்கும் அனுமதித்தது. நாகார்ஜுன பிக்ஷுவை போற்றுகிறேன் என்று நாகநந்தி 2 முறை கூறியதன் கருத்து என்ன என்பது இப்பொழுது நன்கு விளங்குகின்றதல்லவா? நாகநந்தி கூறியதை பொருட்படுத்தாமல் சிவகாமி, அப்பா, இவர்கள் எதற்காக ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று கேட்டாள். அம்மா, நாம் நாகநந்தி அடிகள் ராஜகுலத்தை பார்ப்பதில்லை என்று விரதம் வைத்து கொண்டிருக்கிறார். உனக்கு தெரியாதா? இந்த வாலிபன் அவருடன் வந்திருந்தபடியால். அப்பா, சக்கரவர்த்தி மாமல்லரும் இவரை பார்த்திருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். ஒன்று கவனித்தீர்களா? மாமல்லர் கையில் ஒரு வேல் வைத்திருந்தாரே, அது இந்த வீரருடைய வேல்தான். நாகநந்தி மீண்டும் குறுக்கிட்டு, அதில் என்ன வியப்பு சிவகாமி? இப்போதுதான் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கே ஆயுதம் தேவையாயிருக்கிறதே. ஊரில் உள்ள உடைந்த வேல், வாள், ஈட்டி எல்லாவற்றையும் தேடி சேகரிக்கிறார்களே என்றார். சிவகாமி அவரை எரித்து விடுவது போல் பார்த்துவிட்டு, அப்பா, குமார சக்கரவர்த்தி இந்த வீரரிடம் திருப்பிக் கொடுப்பதற்காக இந்த வேலை தம் கையில் வைத்திருந்தாராம். சுத்த வீரத்தை பாராட்டுவதில் மாமல்லரைப் போல் யார் உண்டு? இதுவரை நீங்கள் சக்கரவர்த்தியின் சமூகத்துக்கு உடனே இவரை அழைத்து போக வேண்டும் என்று கூறினாள். ஆயனர் தட்டு தடுமாறி, ஆகட்டும் அம்மா, என் உத்தேசமும் அதுதான். பரஞ்சோதி வடக்கே போய் திரும்பி வந்ததும் சக்கரவர்த்தியிடம் அழைத்து போகிறேன் என்றார். சக்கரவர்த்தி வந்திருந்த சமயத்தில் சிலையின் பின்னால் ஒளிந்த நேர்ந்த அவமானத்திலும் சிவகாமியின் விஷயத்தில் ஏற்பட்ட இயற்கையான சங்கோஷத்திலும் இத்தனை நேரம் பரஞ்சோதி உள்ளமும் உடலும் குன்றி மௌனமாயிருந்தான். ஆனால் சிவகாமி பரிந்து கூறிய வார்த்தை அவனுடைய ஆன்மாவையும் நாவையும் கட்டியிருந்த தலையை அறுத்த மாறி இருந்தது. அவன் சிவகாமியை நன்றியுடன் நோக்கிவிட்டு ஆயனரை பார்த்து, ஐயா, தங்கள் குமாரி சொல்வது உண்மைதான். குமார சக்கரவர்த்தியின் கையில் இருந்த வேல் என்னுடைய வேல்தான் என்று எனக்கு கூட தோன்றியது. அதை வாங்கி கொடுத்தீர்களானால் நல்லது. நெடுதூரம் பிரயாணம் செய்வதற்கு கையில் ஏதேனும் ஆயுதம் அவசியமல்லவா என்றான். அப்பொழுது புத்த பிக்ஷு, ஆயுதத்தானா இப்போது அவசரம்? வேலும் ஈட்டியும் எத்தனை வேண்டுமானாலும் நான் சம்பாதித்து தருகிறேன். முக்கியமான காரியம் ஆகவில்லையே. குதிரையையும் இலச்சினையும் கேட்க தவறிவிட்டீர்களே ஆயனரே என்றார். அது என் பொறுப்பு. நாளை மாமல்லபுரத்துக்கு வரும்படி சக்கரவர்த்தி கட்டளையிட்டு இருக்கிறார். அங்கே போய் கேட்டு வாங்கி கொண்டு வருகிறேன்.
பிரயாணத்திற்கு மற்ற ஏற்பாடுகளை நீங்கள் கவனியுங்கள் என்றார் ஆயனர். அப்பா, இந்த அண்ணன் நெடுந்தூரம் பிரயாணம் செய்யப்பெறுகிறா? எந்த ஊருக்கு, எதற்காக என்று சோகாமி கேட்டாள். நான் தான் அனுப்புகிறேன் குழந்தாய். மிகவும் முக்கியமான காரியத்துக்காக சென்ற 9 வருடங்களாக இரவும் பகலும் நான் கண்டுகொண்டிருந்த கனவு இப்பொழுது நிறைவேறப் போகின்றது சுவாமி. இந்த உத்தம புருஷ புத்த பிட்சுவின் உதவியால் இவரால் தான் அந்த காரியம் நிறைவேறப் போகிறது என்று அவர் கூறிய பொழுது அவருடைய மொழிகளில் முன்பு ஆர்வமும் பரபரப்பும் பொங்கி ததும்பின. நீங்கள் என்ன கனவு கொண்டீர்கள்? அது எப்படி நிறைவேறப் போகிறது? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை என்றாள் சிவகாமி. அஜந்தா மலை குகையில் உள்ள அதிசய வர்ண சித்திரங்களை பற்றி உனக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன் அல்லவா? 500 வருடங்கள் ஆகியும் அழியாத அந்த வண்ணச்சேர்க்கையின் ரகசியத்தை அறிந்து வருவதற்காகத்தான் இந்த பிள்ளையை, என் அருமை நண்பரின் மருமகனை வடக்கே அனுப்பப் போகின்றேன். 500 வருஷத்து வர்ணமாவது அழியாது இருப்பதாவது எனக்கு நம்பிக்கைப்படவில்லை அப்பா என்று சிவகாமி கூறி சந்தேகமும் அவநம்பிக்கையும் வெளிப்படையாக தோன்றிய பார்வையுடன் பிட்சுவை நோக்கினாள். அதை நம்புவது கஷ்டந்தான். முதலில் கேள்விப்பட்ட போது எனக்கும் நம்பிக்கை உண்டாகவில்லை. 500 வருஷம் அழியாத வர்ணம் எப்படி இருக்க முடியும் என்று தான் எண்ணினேன். நானே கண்ணால் பார்த்த பிறகுதான் நம்பிக்கை உண்டாயிற்று என்றார். ஆயனர் இவ்விதம் கூறியதும் புத்த பிட்சுவும் சிவகாமியும் தங்களுடைய வியப்பை ஏக காலத்தில் தெரிவித்து கொண்டனர். கண்ணால் பார்த்தீர்களா? எப்போது என்றாள் சிவகாமி. என்னிடமும் இத்தனை காலம் சொல்லவில்லையே. தாங்கள் அஜந்தாவுக்கு போனது உண்டா என்று பிட்சு கேட்டார். இல்லை, அஜந்தாவுக்கு போனதில்லை. ஆனால் சித்தர் மலையில் பார்த்தேன். அடிகளே, தாங்களும் சித்தர் மலைக்கு போவது வந்தாக சொன்னீர்களே, அங்கே என்னென்ன அதிசயங்களை கண்டீர்கள் என்று அவர் வினவியதும் பிட்சுவின் முகத்தில் பிரகாசம் உண்டாயிற்று. ஆ, தெரிகிறது. சித்தர் மலை குகையில் ஜீன தீர்த்தங்கரின் உருவங்கள் அழியாத வர்ணம் கொண்டு எழுதியிருப்பதை கண்டேன். குகையின் வாசல் புறத்தில் 2 அப்சர ஸ்திரீகளை நிறுத்த வடிவங்களை பரத சாஸ்திரத்தில் சொல்லிய 2 அபூர்வ அபிநய தோற்றங்களிலும் பார்த்தேன். அவற்றை எழுதிய மகா சித்திரக்காரர் யாரோ என்று அதிசயித்தும் செய்தேன். யாரென்று தெரிந்ததா சுவாமி? இப்பொழுது தெரிகிறது. அப்பேற்பட்ட தத்ரூபமான ஜீவ வடிவங்களை எழுதக்கூடிய மகா சித்திரக்காரர் தென்னாட்டில் ஆயன சிற்பியை தவிர வேறு யார்? ஆமடிகளே, அந்த உருவங்களை எழுதியவன் அடியேன்தான். இன்னும் ஏதாவது விசித்திரத்தை கவனித்தீர்களா? அந்த அப்சர மாதிரி நடன உருவங்களை இடைக்கு மேலே பிரகாசமாக நேற்று எழுதியவை போல் விளங்குகின்றன. இடைக்கு கீழே வர்ணம் மங்கி விளக்கமின்றி இருக்கின்றன. 9 வருஷ காலத்தில் அதிகமாக மங்கித்தான் இருக்கும் என்றார் ஆயனர். பின் மேற்சொன்ன சித்தர்மலை சித்திரங்களை குறித்து அவர் முன்னும் பின்னுமாக தட்டு தடுமாறி கூறியவை வரலாறு பின்வருமாறு. 12 ஆண்டுகளுக்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தி சமண சமயத்தராயிருந்த காலத்தில் சோழ மண்டலத்துக்கு அவர் பிரயாணம் சென்ற பொழுது ஆயனரையும் கூட அழைத்து போயிருந்தார். உறையூரில் சோழ மன்னனுடைய உபச்சாரங்களை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சித்தர்வாச மலையில் சமண முனிவர்கள் ஏற்படுத்தி இருந்த பிரசித்தி பெற்ற சமணப்பள்ளியை பார்க்கச் சென்றனர். அந்த குகை பள்ளியில் தீட்டியிருந்த வர்ண சித்திரங்களைக் கண்டு சக்கரவர்த்தியும் ஆயனரும் அதிசயித்தனர். சித்தர்மலை பள்ளியில் மேற்படி ஓவியங்களை தீட்டிய முனிவர் அச்சமயம் அங்கேதான் வாசம் செய்து கொண்டிருந்தார். அந்த சித்திரங்கள் 1000 வருஷம் ஆனாலும் அழியாதவை என்று அந்த முனிவர் கூறியதை சக்கரவர்த்தியும் ஆயனரும் நம்பவில்லை. அஜந்தா சித்திரங்களை பற்றி அந்த முனிவர் கூறியதையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பேரில் அந்த சமண முனிவர் ஒரு பந்தயம் போட்டார். அந்த கோயிலின் வாசலில் ஆயனர் 2 அப்சர மாதிரி நடன தோற்றங்களை எழுத வேண்டுமென்றும் மேற்பாதி உருவங்களை தாம் குழைத்து கொடுக்கும் வர்ணங்களை கொண்டும் இடைக்கு கீழே ஆயனரின் சொந்த வர்ணங்களை கொண்டும் எழுத வேண்டும். 3 வருடம் கழித்து மீண்டும் வந்து பார்த்து தாம் கூறுவது உண்மை என்று நிச்சயப்பட்டால் ஆயனர் சமண சமயத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் முனிவர் பந்தயத்துக்கு நிபந்தனையை விதித்தார். அப்படி ஒப்புக்கொண்டதன் பேரில் மேற்படி வர்ணச் சேர்க்கையின் இரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதாகவும் அவர் கூறினார். நிபந்தனை ஒப்புக்கொண்ட ஆயனர் மேற்சொன்ன 2 வகை வர்ணங்களையும் விவரித்து அப்சர மாதிரி சித்திரங்களை எழுதினார். 3 வருடங்களுக்கு பிறகு சித்தர்மலைக்கு மறுபடியும் போய் பார்த்த பொழுது ஆயனர் தீட்டிய நடன உருவங்களின் மேற்பகுதி அன்று எழுதியவை போல் வர்ணம் மங்காமல் விளங்கின. கீழ்ப்பகுதி பெரிதும் மங்கி போயிருந்தது. இதனால்
பெரிதும் அதிசயமடைந்த ஆயனர் நிபந்தனைப்படி சமண மதத்தை தழுவி அந்த இரகசியத்தை அறிந்து கொள்ள சித்தமாயிருந்தார். ஆனால் நிபந்தனையை விதித்த ஓவியர் அப்பொழுது அங்கு இல்லை. சக்கரவர்த்தி சைவரது பற்றி கோபம் கொண்டு பல்லவ சாம்ராஜ்யத்திலிருந்து போய்விட்ட அந்த சமண முனிவரைப் போல் அவரும் போய்விட்டார். ஆனால் அந்த அழியாத வர்ணச்சேக்கியின் ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆயனருக்கு அன்று ஏற்பட்ட ஆவல் இன்று வரையில் வளர்ந்து கொண்டேதான் இருந்தது. மேற்படி வரலாற்றை கேட்டுக்கொண்டிருந்த புத்த பிக்ஷு முடிவில், ஆயனரே, கவலை வேண்டாம், உங்களுடைய ஆவல் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. பரஞ்சோதிக்கு நீங்கள் குதிரையும் பிரயாண அனுமதியும் வாங்கி கொடுத்ததுதான் தாமதம். வெகு சீக்கிரத்தில் உங்கள் மனோரதம் நிறைவேறும் என்றார். பரஞ்சோதியும் மிக்க உற்சாகத்துடன், ஆம் ஐயா, தங்களுடைய மனோரதம் என்னால் நிறைவேறுவதாயிருந்தால் அது என்னுடைய பாக்கியம்தான். என்ன அபாயம் வந்தாலும் பின்வாங்காமல் காரியத்தை முடித்து கொண்டு வருகிறேன் என்றான். சிவகாமியின் உள்ளத்திலோ முரண்பட்ட எண்ணங்கள் தோன்றி போட்டியிட்டன. ஆயனருடைய ஆவலையும் அந்த ஆவல் நிறைவேறினால் அவர் அடையக்கூடிய மகத்தான ஆனந்தத்தையும் அவள் அறிந்துதானே இருந்தாள். ஆனாலும் புத்த பிக்ஷுவின் தூண்டுதலால் நடக்கும் இந்த காரியத்தில் ஏதாவது சூதும் சூழ்ச்சியும் இருக்குமோ என்று அவள் மனம் ஐயுற்றது. எனவே பரஞ்சோதியை தனியாக பார்த்து எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளேயே அவள் தீர்மானித்து கொண்டாள். ஆயனர் வீட்டிலிருந்து புறப்பட்ட மகேந்திர பல்லவர் குதிரையை விரைவாக செலுத்தி கொண்டு சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த தம் பரிவாரங்களை அடைந்தார். அங்கே குதிரையை சற்று எட்ட நிறுத்தி கூட்டத்தில் ஒருவன் மீது பார்வையை செலுத்தினார். அந்த மனிதன் சக்கரவர்த்தியின் பார்வையில் இருந்த சமிக்கையை புரிந்து கொண்டவனாய் அவரை நெருங்கி வந்து பணிவாக நின்றான். சத்ருக்னா, உனக்கு சிற்பக்கலையில் பயிற்சி உண்டா என்று கேட்டார். சத்ருக்னன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல், இல்லை பிரபு என்றான். இவ்வளவுதானா? சிற்பக்கலையில் கொஞ்சமாவது உனக்கு பயிற்சி இருக்க வேண்டும். அதற்கு இந்த இடத்தை காட்டிலும் நல்ல இடம் கிடையாது. ஆயனருடைய சீட பிள்ளைகள் செய்யும் வேலைகளை கவனித்து கொண்டு இருந்தாலே போதும். ஆக்ஞை பிரபு, இப்பொழுதே தொடங்கி விடுகிறேன். சிற்பம் கற்றுக்கொள்ள புதிதாக வேறு யாராவது இங்கே வந்தால் அவர்களையும் நீ கவனித்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் உன்னை கவனிக்க வேண்டியதில்லை. அப்படியே என்று சத்ருக்னன் கூறிய பொழுது அவனுடைய புருவங்கள் சிறிது மேலே சென்றன. நல்லது, சிற்பக்கலையை பற்றி புதிதாக ஏதேனும் தெரிந்து கொண்டால் உடனே வந்து எனக்கு தெரிவிக்கவும் வேண்டும். இவ்விதம் கூறிவிட்டு சக்கரவர்த்தி மீண்டும் குதிரையை வேகமாக விட்டுவிட்டார். அவரை தொடர்ந்து குமார சக்கரவர்த்தியும் குதிரையை வேகமாக செலுத்த மற்ற பரிவாரங்கள் அவர்கள் பின்தொடர முடியாதபடியே பின்தங்கியே செல்ல வேண்டியிருந்தது. சக்கரவர்த்தியும் சத்ருக்கனுக்கும் நடந்த சம்பாஷணை அரைகுறையாக நரசிம்மரின் செவியில் விழுந்தது. அது அவருடைய மனத்தில் பெரும் குழப்பத்தை உண்டாக்கிற்று. சிவகாமி கூறியபடி ஆயனர் வீட்டில் வேல் எறிந்த வாலிபனை காணாதது மாமல்லருக்கு ஏற்கனவே வியப்பை உண்டாக்கி இருந்தது. இப்பொழுது சக்கரவர்த்தி ஆயனர் வீட்டை காவல் புரியும்படி பல்லவ ராஜ்யத்தின் வெகு சமர்த்தனான ஒற்றனை ஏவியது மாமல்லரின் வியப்பை பல மடங்கு அதிகமாக்கியதுடன் அவருடைய மனதில் என்னவெல்லாமோ சந்தேகங்களை கிளப்புவதற்கு ஏதுவாயிற்று. அதை பற்றி தந்தையை கேட்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். ஆனால் மகேந்திரரோ அந்த காட்டு வழியில் குதிரை பாய்ச்சலில் விட்டு கொண்டு போனார். சக்கரவர்த்தி குதிரையை விரைவாக செலுத்தினார். அவர் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி சிந்தனை செய்வதற்கு அறிகுறி என்பதை மாமல்லர் அறிந்தவரானபடியால் விஷயத்தை தெரிந்து கொள்ள அவருடைய ஆவல் இன்னும் அதிகமாயிற்று. அவருடைய குதிரையும் 4 கால் பாய்ச்சலில் சென்றது. காட்டை தாண்டியதும் காஞ்சியில் இருந்து மாமல்லபுரத்துக்கு போகும் ராஜபாட்டை தென்பட்டது. அந்த சாலை ஓரமாக ஒரு பெரிய கால்வாய் ஓடிற்று. அந்த கால்வாயில் ஒன்றன் பின் ஒன்றாக படகுகள் காஞ்சியை நோக்கி போய்க் கொண்டிருந்தன. படகுகளில் பெரும்பாலும் நெல் மூட்டைகளை ஏற்றியிருந்தார்கள். ஒவ்வொரு படகையும் 2 ஆட்கள் தள்ளி கொண்டு வந்தார்கள். இருபுறத்திலும் மரமடர்ந்த விசாலமான சாலையும் தெளிந்த நீரையுடைய கால்வாயும் கால்வாயில் மிதந்து வந்த படகுகளும் கால்வாய்க்கு அப்பால் மரங்கள் வழியாக வெகுதூரத்துக்கு தெரிந்த பசுமையான சமவெளியும் மிகவும் மனோகரமாய் காட்சியளித்தன. கால்வாய் நீரில் ஆங்காங்கு மரங்களின் கருநிழல் படைந்திருந்த இடங்களை கண்களை குளிரச் செய்தன. சற்று தூரத்தில் சென்ற படகு ஒன்றிலிருந்து படகோட்டி ஒருவன் செங்கனி வாயில் ஒரு வேங்குழல் கொண்டிருந்து, தேனிசைதான் பொழிவோன் யார் 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 கிளியே, செந்தாமரை முகத்தில் மந்தகாசம் புரிந்து சிந்தை திரையாய் கொள்வோன் யார் 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 கிளியே என்று இனிய குரலில் உணர்ச்சி ததும்ப பாடி இன்னிசை கீதம் இளம் காற்றில் மிதந்து வந்தது.
இத்தகைய சாந்தமும் இன்பமும் அமைதியும் அழகும் குடிகொண்ட காட்சியை குலைத்து கொண்டு, இது பொய்யான அமைதி, சீக்கிரத்திலேயே இடியும் மழையும் புயலும் பூகம்பும் வரப்போகின்றன என்று மௌனமாக பறையறைந்து தெரிவிக்கும் அந்த கால்வாயில் நெல்லேற்றிய படகுகளுக்கு நடுவே ஆயுதங்கள் ஏற்றிய படகு ஒன்றும் வந்து கொண்டிருந்தது. அதில் வேல், வாள், ஈட்டி, கத்தி, கேடயம் முதலிய விதவிதமான போர்க்கருவிகள் நிறைந்து இருந்தன. அதுவரையில் மௌனமாக நின்று அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி ஆயுதப்படகை கண்டதும், ஆகா, பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்த ஆயுதங்கள் பலமாகத்தான் நடக்கின்றன என்று பரிகாசமும் மனக்கசப்பும் தொனித்த குரலில் கூறிவிட்டு பக்கத்தில் குதிரை மேலிருந்த தன் குமாரரை பார்த்தார். அவருடைய முகத்தோற்றத்தை கவனித்ததும், நரசிம்மா, ஏதோ கேட்க விரும்புகிறாய் போலிருக்கிறதே என்றார். எப்படி தெரிந்ததப்பா என்றார் குமார சக்கரவர்த்தி. உன் முகம்தான் தெரிவிக்கிறது. அபிநய கலை, முகபாவம் ஆகியவற்றை பற்றி இப்போதுதானே பேசிவிட்டு வந்தோம். கேட்க விரும்பியதை கேள் என்றார் தந்தை. சத்ருக்கணனை எங்கே அனுப்பினீர்கள்? ஆயனர் வீட்டுக்கு. எதற்காக? ஒற்றனை வேறு எதற்காக அனுப்புவார்கள்? வேவு பார்ப்பதற்குத்தான். என்ன சொல்கிறீர்களப்பா? ஆயன சிற்பியின் வீட்டை வேவு பார்க்கும்படியான அவசியம் என்ன ஏற்றது? யுத்த காலத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மாமல்லா. இந்த மாதிரி சமயங்களில் சந்நியாசிகள் காவி துணிக்குள்ளே எதிரியின் ஒற்றன் கூட ஒளிந்திருக்கலாம். சிற்பக்கலைக்குள்ளே சதி ஆலோசனை கூட இருக்கலாம். நரசிம்மர் தம்மை மீறிய பதைபதைப்புடன், ஆகா, இது என்ன, ஆயன சிற்பியா நமக்கு எதிராக சதி செய்கிறார்? என்னால் நம்ப முடியவில்லையே என்றார். ஆயன சிற்பி சதி செய்வதாக நான் சொல்லவில்லையே. அவர் பரமசாது, நமக்காக உயிரை விடக்கூடியவராயிற்றே. மாமல்லர் சிறிது சாந்தமடைந்து, அப்படியானால் ஆயனர் வீட்டுக்கு ஒற்றருடைய காவல் எதற்காக என்று கேட்டார். கள்ளம் கபடமற்ற அந்த சாது சிற்பிக்கு தெரியாமல் அவர் வீட்டில் பகை ஒற்றர்கள் இருக்கலாம் அல்லவா? ஆயனர் வீட்டில் ஒற்றர்களா? தங்களுக்கு எப்படி தெரிந்தது? நான் ஒருவரையும் பார்க்கவில்லையே. மாமல்லா, ராஜ்ய நிர்வாகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எப்பொழுதும் கண்ணும் காதும் நிறைந்து இருக்க வேண்டும். யுத்த காலத்தில் இது மிகவும் அவசியம். ஆயனர் வீட்டில் நாம் இருந்த பொழுது கண்கள் என்ன செய்து கொண்டிருந்தன என்று கேட்ட வண்ணம் சக்கரவர்த்தி நரசிம்மரின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். அங்கே தம் கண்கள் சிவகாமியின் கண்களுடன் அந்தரங்கம் பேசுவதிலேயே பெரிதும் ஈடுபட்டு இருந்தன என்பது ஞாபகம் வரவே நரசிம்மருடைய பால்படியும் இளம் வதனம் வெட்கத்தால் சிவந்தது. அதே சமயத்தில் முன்னைவிட அதிக தூரத்தில் இருந்து படகோட்டியின் இனிய கீதம் மெல்லிய குரலில் பின்வருமாறு கேட்டது. கண்ணன் என்று அங்கேயொரு கள்வன் உளன் என்று கண்ணியர் சொன்னதெல்லாம் மெய்தானா கிளியே? வண்ணை திரும்பிடும் பிள்ளை என் உள்ளம் கவர்ந்ததென்ன? கண்ணால் மொழிந்ததென்ன? சொல்வாய் பைங்கிளியே. நரசிம்மர் வெட்கமுற்றதைக் கண்டு அவருக்கு தைரியம் சொல்பவர் போல மகேந்திரர், நரசிம்மா, ஆயனர் வீட்டுக்கு போனால் அங்குள்ள சிற்ப சித்திர அதிசயங்களில் எவருமே கண்ணையும் கருத்தையும் பறிகொடுப்பது இயற்கைதான். நானே அப்படித்தான் மெய்மறந்து விடுவது வழக்கம். இன்றைக்கு ஆயனர் வீட்டுக்கு செல்லும் பொழுது சிறிது சந்தேகத்துடன் தான் நான் சென்றேன். அதனால் கூர்மையாய் கவனித்தேன். நரசிம்மர் தம் மனக்குழப்பத்தை சமாளித்து கொண்டு, கவனித்ததில் என்ன கண்டீரப்பா? சிற்பங்களையும் சித்திரங்களையும் தவிர ஆயனர் வீட்டில் வேறொன்றையும் நான் காணவில்லையே என்றார். ஆயனரின் நடவடிக்கையில் உனக்கு எந்தவிதமான சந்தேகமும் உண்டாகவில்லையா நரசிம்மா? மாமல்லர் மௌனமாயிருந்தார். அடிக்கடி அவர் கவலையுடன் புத்தர் சிலையின் பக்கம் திரும்பினாரே, அதை கவனிக்கவில்லையா? மாமல்லரின் கண்கள் அகன்று விரிந்தன. புத்தர் சிலைக்கு அருகில் நாம் சென்றதும் ஆயனர் தயங்கி தடுமாறியதையும் நீ கவனிக்கவில்லையா? நரசிம்மர் திடுக்கிட்டவராய், அப்பா, அந்த பெரிய புத்த விக்கிரகத்துக்கு பின்னால் ஒருவேளை யாராவது மறைந்திருந்தார்களா என்ன என்றார். ஆம் நரசிம்மா, 2 பேர் இருந்தார்கள். அன்று இரவு விகாரத்திற்கு அருகில் இருந்த ஒரு புத்த பிக்ஷுவையும் ஒரு வாலிபனையும் நாம் பார்க்கவில்லையா? அந்த இருவரும் தான். என்ன, அவர்களா ஆயனர் சிற்பியின் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்தார்கள்? ஆம். ஆனால் ஒளிந்து கொள்ளும் கவலையை அவர்கள் அவ்வளவாக நன்றாக கற்றுக்கொள்ளவில்லை. தங்களுக்கு 3வது கண் உண்டு என்று அவர்களுக்கு எப்படியப்பா தெரியும்? ஆயனரின் வீட்டில் தாங்கள் அவ்வளவு நேரம் தங்கியது எனக்கு சிறிது வியப்பைத்தான் அளித்தது. இப்பொழுதுதான் காரணம் தெரிகிறது என்று நரசிம்மர் பெருமிதத்துடன் கூறினார். மகேந்திரர் இதற்கு விடையொன்றும் கூறாமல் கால்வாயில் மேற்கு நோக்கி நின்றார்.
திடீரென்று, அப்பா, ஆயனர் வீட்டுக்கு நான் மறுபடியும் போய் வர விரும்புகிறேன் என்றார் மாமல்லர். எதற்காக நரசிம்மா? அந்த வாலிபனை பார்த்து இந்த வேலை அவனிடம் ஒப்புவிக்க வேண்டும். புத்தபிட்சுவுடன் அன்றிரவு நாம் பார்த்த வாலிபன்தான் இந்த வேலுக்கு உரியவன் என்று தாங்கள் சொன்னீர்கள் அல்லவா? அன்று ஊகித்து சொன்னேன். இன்றைக்கு நிச்சயமும் ஆகிற்று. ஆனால் அந்த வாலிபனுக்கு இந்த வேல் இனி தேவையில்லை நரசிம்மா. அதோ போகின்றதே ஆயுதப்படகு, அதில் உள்ள பழைய வேல்களுடன் இதையும் நீ சேர்த்து விடலாம். ஏனப்பா? பரஞ்சோதி ஆயனரிடம் சிற்பக்கலை கற்கப் போகிறான். அவனுக்கு வேல் வேண்டியதில்லை. பரஞ்சோதி, பரஞ்சோதி, திவ்யமான பெயர். அந்த வீரவாலிபனை பற்றி என்னவெல்லாமோ ஆசை கொண்டிருந்தேன். அவன் என் தோழனாக ஆக்கிக்கொள்ளவும் விரும்பினேன். அது நிறைவேறாது என்று நான் சொல்லவில்லையே. எப்படி நிறைவேறும்? நம் பகைவர்களின் ஒற்றர்களுடன் நாம் தோழமை கொள்வது சாத்தியமா? அந்த வாலிபனை ஒற்றன் என்று நான் சொல்லவில்லையே. பின் எதற்காக அவன் ஒளிந்து கொண்டான்? அந்த வாலிபன் குற்றமற்றவன். அவனை கொண்டு வந்த அந்த பிக்ஷு ஏதோ சூழ்வினை செய்ய பார்க்கிறான் என்று தோன்றுகிறது. வாதாபி சாம்ராஜ்யத்தின் மகா சதுரனான ஒற்றன் அந்த பிக்ஷு என்று நான் ஊகிக்கின்றேன். அப்பா, சில சமயம் தங்களுடைய நிதான போக்கு எனக்கு மிகுந்த வியப்பை அளிக்கிறது. எதை பற்றி சொல்கிறாய் நரசிம்மா? அன்றிரவே அந்த புத்த பிக்ஷு பற்றி தாங்கள் சந்தேகம் கொண்டீர்கள். உடனே அவனை ஏன் சிறைப்படுத்தவில்லை? வெளியிலேயே விட்டுவிட்டு ஏன் வேடிக்கை பார்க்கிறீர்கள்? அன்று இரவே சிறைப்படுத்தி இருந்தால் பல்லவ ராஜ்யத்துக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு பெரிய அபாயம் எனக்கு தெரியாமலேயே போயிருக்கும். பெரிய அபாயமா என்று கூறி நரசிம்மர் ஆவலுடன் பரபரப்புடனும் மகேந்திரரை நோக்கினார். ஆம், அன்று இரவு நாம் புத்த பிக்ஷுவையும் வாலிபனையும் பார்த்தோம். மறுநாள் காலையில் அவர்களை ராஜவிகாரத்தில் காணவில்லை. ஆனால் அவர்கள் எந்த கோட்டையின் வாசல் வழியாகவும் வெளியே போனதாக தெரியவில்லையே. ஆம், அவர்கள் எப்படி மாயமாய் மறைந்திருக்கக்கூடும் என்று வியப்பாய் இருந்ததல்லவா? ஆமாப்பா, கோட்டைக்கு வெளியே போக ஏதோ கள்ள வழி இருக்க வேண்டும் என்று சந்தேகித்தேன். அந்த கள்ள வழி எங்கே இருக்கிறது என்று சற்று முன்தான் தெரிந்தது. அதை பற்றி யோசித்ததால் தான் குதிரையை அவ்வளவு வேகமாய் விட்டு கொண்டு வந்தீர்களா? சக்கரவர்த்தி மௌனமாயிருந்தார். கள்ள வழி எங்கே இருக்கிறதப்பா? ராஜவிகாரத்தில் புத்த பகவானுடைய விக்கிரகத்துக்கு பின்னால் போய் பார்க்க வேண்டும் நரசிம்மா. சக்கரவர்த்தியின் அறிவு கூர்மையை பற்றி நரசிம்மர் அளவற்ற வியப்பு கொண்டவராக திகைத்து நிற்கையில், அதோ ராஜஹம்சம் என்று மகேந்திரர் கூறியதை கேட்டு மேற்கே நோக்கி நின்றார். காஞ்சி நகர்ப்புறத்திலிருந்து 3 படகுகள் கால்வாயில் வந்து கொண்டிருந்தன. அவற்றில் நடுவில் வந்த படகு சங்கை ஒத்த வெண்ணிறமுடைய ராஜஹம்சத்தின் உருவமாக அமைக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு பக்கத்தில் அமைந்திருந்த தங்க சிங்காதனம் பளபளவென்று மின்னிற்று. அதன் மேல் விசாலமான வெண்கொற்ற குடை கவிந்திருந்தது. எல்லாவற்றுக்கும் மேல் பல்லவ சாம்ராஜ்யத்தின் ரிஷப கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. முதலில் வந்த படகும் ராஜஹம்சமும் படகோட்டிகளை தவிர மற்றபடி வெறுமையாய்த்தான் இருந்தன. கடைசியில் வந்த படகில் பலர் அமர்ந்திருந்தனர். ஆ, மந்திரி மண்டலத்தாரும் வருகிறாரே, தாங்கள் வரச் சொல்லி இருக்கிறீர்களா? நரசிம்மர் கேட்டார். ஆம், இன்றைக்கு துறைமுகத்தில் மந்திரி மண்டலம் கூட போகிறது. அதற்கு முன்னால் உன்னிடம் நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டும். அதோடு உன்னிடம் ஒரு வாக்குறுதியும் கோரப்போகின்றேன் என்கின்றார் மகேந்திரர். நரசிம்மருக்கு தூக்கி வாரி போட்டது. அவருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டவளான சிவகாமி தாமரை குளக்கரையில் அவரிடம் வாக்குறுதி கேட்டு வாங்கி கொண்டு ஒரு முகூர்த்த நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் அவருடைய அன்புக்கும் பக்திக்கும் உரியவரான தந்தை வேறு வாக்குறுதி கேட்கிறார். இவ்விதம் மாமல்லர் யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது படகுகள் 3ம் அவர்கள் இருந்த இடத்தை நெருங்கிவிட்டன. சக்கரவர்த்திக்கு பின்னால் கால்நடையாக வந்த பரிவாரங்களும் இதற்குள் கால்வாசி கரைக்கு வந்துவிட்டன. மகாராஜாதிராஜ திரிபுவன சக்கரவர்த்தி குணபர மகேந்திர பல்லவேந்திரர் வாழ்க என்ற கோஷம் மந்திரி மண்டலத்தார் வீற்றிருந்த படகிலிருந்து கம்பீரமாக எழுந்தது. மகாராஜாதிராஜ அவனை சிம்மதல தாங்குர சத்ருமல்ல விசித்திர சித்த மத்த விலாச சித்திரகார புலி குணபர மகேந்திர பல்லவபுரி வாழ்க என்ற கோஷம் கரையிலிருந்து எழுந்தது. குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க என்ற கோஷம் 2 பக்கங்களிலிருந்தும் எழுந்து வானெலாவியது. சங்கங்களும் எக்காலங்களும் காது செவிடுபடும்படி முழங்கின. முரசங்களும் பேரிகைகளும் 8 திசையும் அதிரும்படியாக ஆர்த்தன.
மகேந்திர பல்லவரை தொடர்ந்து வந்த வீரர்கள் முன்னால் வந்த படகில் அமர்ந்தனர். சக்கரவர்த்தியும் குமாரரும் குதிரைகளை ஏவலரிடம் ஒப்படைத்துவிட்டு ராஜஹம்சத்தில் ஏறி வெண்கொற்ற குடையின் கீழ் தங்கச் சிங்காதனத்தில் அமர்ந்தார்கள். படகுகள் மூன்றும் துறைமுகத்தை நோக்கி புறப்பட்டன. வாத்திய முழக்கங்கள் நின்றதும் சக்கரவர்த்தி குமாரரை பார்த்து, நரசிம்மா, நான் உன்னிடம் வாக்குறுதி கேட்பதே உனக்கு விந்தையாய் இருக்கும். அதற்கு நீ உடனே மறுமொழி கூறாதது நியாயம்தான். விஷயம் என்னதென்று தெரிந்து கொள்ளாமல் எந்த வாக்குறுதியும் கொடுத்துவிடக்கூடாது. ராஜ்யம் ஆளும் பொறுப்புடையவர்கள் இதில் சர்வ ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்றார். அதற்காக நான் தயங்கவில்லை அப்பா. தாங்கள் என்னிடம் வாக்குறுதி கேட்க வேண்டுமா என்றுதான் யோசனை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு தாங்கள் கட்டளையிடுவது தானே முறை. தங்கள் விருப்பத்திற்கு மாறாக எப்பொழுதாவது நான் நடந்ததுண்டா? இந்த வார்த்தைகள் குமார சக்கரவர்த்தி இதயபூர்வமாக கூறியவை ஆனபடியால் அவருடைய நா தழுதழுத்தது. மகேந்திரரும் உணர்ச்சி மிகுதியால் சற்று நேரம் சும்மா இருந்துவிட்டு பிறகு, பல்லவ நரசிம்மா, நான் எவ்வளவு கசப்பாக கட்டளையிட்டாலும் நீ நிறைவேற்றுவாய் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் காரியத்தின் முக்கியத்தை கருதி உன்னிடம் வாக்குறுதி பெற வேண்டி இருக்கிறது. அதற்கு முன் நான் உனக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியே ஆக வேண்டும். நாளை மறுநாள் நான் வடக்கே போர்முனைக்கு கிளம்புகின்றேன். எப்பொழுது திரும்பி வருவேன் என்று சொல்லுவதற்கில்லை. அப்பா, என்ன சொல்லுகிறீர்கள்? போர்முனைக்கு தாங்கள் கிளம்புகிறீர்களா? என்னை இங்கே விட்டுவிட்டா என்று மாமல்லர் ஆத்திரத்துடன் கேட்டார். நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிடுகிறேன் நரசிம்மா. பிறகு நீ கேட்க வேண்டியதை கேட்கலாம் என்று அவர் கூறியதும் நரசிம்மர் மௌனம் சாதித்தார். மகேந்திரர் பிறகு கூறினார், இந்த புராதனமான பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்தம் என்று நடந்து வெகுகாலம் ஆகிவிட்டது. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இந்த ராஜ்யத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். பிறகு இதுவரை யுத்தம் என்பதே நடக்கவில்லை. என் தந்தை சிம்மவிஷ்ணு மகாராஜாவின் காலத்திலும் பெரிய யுத்தம் நடந்தது கிடையாது. அவருடைய ஆட்சியின் ஆரம்பத்தில் சேர நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் நடுவில் புல்லூரியைப் போல் கிளம்பியிருந்த களப்பர வம்சத்தை நிர்மூலம் செய்து உறையூர் சிம்மாசனத்தில் சோழ வம்சத்தை நிலைநாட்டினர். அதன் பிறகு பல்லவ சைனியங்களுக்கு வேலையே இருக்கவில்லை. இப்போதுதான் முதலாக என் காலத்தில் யுத்தம் வந்திருக்கிறது. இதை என் இஷ்டப்படி நடத்துவதற்கு மந்திரி மண்டலத்தாரின் அனுமதி கோரப்போகிறேன். அதற்கு நீயும் அனுமதி கொடுக்க வேண்டும். இந்த யுத்தத்தில் வெற்றியோ தோல்வியோ எது நேர்ந்தாலும் என் தலைவிதி போகட்டும். அதில் உனக்கு பங்கு வேண்டியதில்லை. இத்தனை நேரம் பொறுமையுடன் இருந்த நரசிம்மர் இப்பொழுது குறுக்கிட்டு, அப்பா, தோல்வி என்ற வார்த்தையே ஏன் சொல்லுகிறீர்கள்? யுத்தத்தில் நாம் அடையக்கூடியது வெற்றி அல்லது வீரமரணம்தானே. அதில் எனக்கு பங்கு எப்படி இல்லாமல் போகும் என்று கேட்டார். வீர பல்லவ குலத்துக்கு உகந்த வார்த்தையை கூறினாய் நரசிம்மா. வெற்றி அல்லது வீரமரணம்தான் நம் குல தர்மம். ஆனால் வீர மரணத்தை நாம் 2 பேரும் சேர்ந்தாற்போல் தேடி அடைய சென்று வேண்டியதில்லை. ஒருவர் செய்த தவறுகளை திருத்த இன்னொருவர் உயிர் வாழ வேண்டுமல்லவா? ஒருவருக்காக பழி வாங்குவதற்கு இன்னொருவர் இருக்க வேண்டுமல்லவா? அப்பா, போர் முனையிலிருந்து ஏதோ ரொம்பவும் கெடுதலான செய்தி வந்திருக்கின்றது. அதனால்தான் இப்படியெல்லாம் தாங்கள் பேசுகின்றீர்கள். ஆம் குழந்தாய், கெடுதலான செய்திதான் வந்திருக்கின்றது. கங்கபாடி படை புலிகேசிக்கு பணிந்து விட்டது. வாதாபி சைனியம் வடபெண்ணையை நோக்கி விரைந்து முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவுதானே அப்பா? துடை நடுங்கி துர்வீனிடம் அது நம் எதிர்பார்க்கக்கூடியது தானே. அதனால் என்ன? வடபெண்ணை கரையில் நமது வடக்கு மண்டலத்து சைனியம் அணிவகுத்து நிற்கின்றதல்லவா? வேங்கியிலிருந்து என் மாமன் பெரும் படையுடன் கிளம்பி வருகிறாரல்லவா? நரசிம்மா, வேங்கி சைனியம் நமது உதவிக்கு வராது. புலிகேசியின் சகோதரன் விஷ்ணுவர்தனன் இன்னொரு பெரும்படையுடன் வேங்கியை நோக்கி போய்கொண்டிருக்கின்றானாம். ஆஹா, வாதாபி சைனியம் அவ்வளவு பெரிதா? நாம் மட்டும் ஏன் என்று மாமல்லர் ஆரம்பித்து இடையில் நிறுத்திய பொழுது அவருடைய குரலில் ஏமாற்றம் தொனித்தது. அது என் தவறுதான் நரசிம்மா. என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் வருமென்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. போர்க்கலையில் கவனம் செலுத்த வேண்டிய காலத்தை எல்லாம் ஆடலிலும் பாடலிலும் சிற்பத்திலும் சித்திரத்திலும் கழித்து விட்டேன். அதனால் என்ன அப்பா? சற்று முன்னால் ஆயனர் சொன்னாரே, உலகத்தில் எத்தனையோ சக்கரவர்த்திகள் இருந்தார்கள், மறைந்தார்கள். அவர்களுடைய பெயர்களை கூட உலகம் மறந்து போய்விட்டது. ஆனால் தங்களுடைய பெயரை என்றென்றைக்கும் உலகம் மறக்க முடியாது.
ஆயினும் இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்காமல் போனால் மாமல்லபுரத்து மகத்தான சிற்பங்கள் எல்லாம் என்றைக்கும் நமக்கு அவமான சின்னங்களாகத்தான் விளங்கும். ஒரு நாளும் இல்லை, யுத்தத்தில் தோல்வியடைந்து உயிரையும் வைத்து கொண்டிருந்தால் அல்லவா தாங்கள் சொல்லுகிறபடி ஏற்படும். போர்க்களத்தில் புறம் காட்டி ஓடி ஒளிந்து கொள்ளுகிறல்லவா உலகம் பழித்து சிந்திக்கும். வீர மரணத்துக்கு ஆயத்தமாகி இருக்கும் பொழுது அவமானத்துக்கும் பழிக்கும் நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று மாமல்லர் ஆத்திரத்துடன் கேட்டார். முதலில் போர்க்களத்தில் வீர மரணம் இருக்கவே இருக்கிறது. ஆனால் அதற்கு முன் நம் பகைவர்களை வேரோடு அழித்து வெற்றியடைவே பார்க்க வேண்டுமல்லவா? அது அப்படி அசாத்தியமான காரியம் இல்லை. அவகாசம் மட்டும்தான் வேண்டும். வாதாபி மன்னன் யுத்த தந்திரத்தை நன்கு அறிந்திருக்கிறான். ஆனாலும் முடிவில் அவனை முறியடித்து நாம் வெற்றி மாலை சூடுவோம். சந்தேகம் இல்லை. இதற்கு உன்னுடைய பூரண உதவி எனக்கு வேண்டும். நான் சொல்வது உனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அதன்படி நீ நடக்க வேண்டும். நரசிம்மர் மிக்க உணர்ச்சியோடும் உருக்கத்தோடும் தழுதழுத்த குரலில், அப்பா, என்னிடம் தாங்கள் உதவி கோர வேண்டுமா? தாங்கள் என் அன்புக்குரிய அருமை தந்தை மட்டுமல்ல, என் உடன்பிறாத ஆவிக்கு உரிமையுடைய அரசர். எனக்கு எப்பேற்பட்ட கட்டளையும் இடுவதற்கு அதிகாரமுள்ள பல்லவ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதி. எவ்வளவு கசப்பான கட்டளைகள் வேண்டுமானாலும் இடுங்கள், அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன் என்றார். மகேந்திரர் சற்று நேரம் மௌனமாக இருந்தார். அப்பொழுது கீழ் திசையில் சிறிது தூரத்தில் கடற்கரை துறைமுகத்தில் ஒரு காட்சி தென்பட்டது. கப்பல்களின் மேல் கம்பீரமாக பறந்த ரிஷப கொடிகள் வானத்தை மறைத்தன. சற்று தென்புறத்தில் நெடுந்தூரம் பரவி நின்ற குன்றுகள் காட்சியளித்தன. சிறிது நேரம் அந்த காட்சியில் கவனம் செலுத்தி கொண்டிருந்த மகேந்திரர் சட்டென்று நரசிம்மரின் பக்கம் திரும்பி, மாமல்லா, நாளை மறுநாள் நான் போர்க்களத்துக்கு கிளம்புகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்து இந்த மாமல்லபுரத்தில் நாம் ஆரம்பித்த சிற்ப வேலை பூர்த்தியாவதை காண்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்றார். நரசிம்மர் மௌனமாக இருக்கவே மகேந்திரர் மேலும் கூறினார், அப்படி ஒருவேளை நான் திரும்பி வராவிட்டால் இந்த சிற்ப பணியை நீதான் தொடர்ந்து நடத்தி பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த வாக்குறுதியை தானா என்னிடம் கோரினீர்கள் என்று மாமல்லர் வெடுக்கென்று கேட்டபொழுது அவருடைய குரலில் ஆத்திரமும் வெறுப்பும் தொனித்தன. இல்லை, அதை கேட்கவில்லை. நான் ஒருவேளை போர்க்களத்திலிருந்து திரும்பி வராவிட்டால் எனக்காக நீ பழிக்கு பழி வாங்க வேண்டும். புலிகேசியின் படையெடுப்பினால் பல்லவ ராஜ்யத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் பழியையும் நீ துடைக்க வேண்டும். அது என் கடமையாயிற்றே. கடமையை நிறைவேற்றுவதற்கு வாக்குறுதி வேண்டுமா? குமாரா, அவ்விதம் பழிக்கு பழி வாங்குவதற்காக நீ உன் உயிரை பத்திரமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நரசிம்மர் மௌனமாயிருந்தார். இன்னும் ஏதோ வரப்போகிறது என்று அவர் கவலையுடன் எதிர்பார்த்ததாக தோன்றியது. குழந்தாய், சென்ற 5-6 ஆண்டு காலமாக வாழையடி வாழையாக வந்திருக்கும் இந்த பல்லவ குலம் இனியும் நீடிப்பது உன் ஒருவனையே பொறுத்திருக்கிறது. உன்னிடம் நான் கேட்கும் வாக்குறுதி இதுதான். நான் திரும்பி வரும் வரையில், அல்லது நான் திரும்பி வரமாட்டேன் என்று நிச்சயமாக தெரியும் வரையில் நீ காஞ்சி கோட்டையிலேதான் இருக்க வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டும் கோட்டைக்கு வெளியே வரவே கூடாது. இதோ என் கையை தொட்டு சத்தியம் செய்து கொடு என்று கூறி மகேந்திரர் தம் வலது கரத்தை நீட்டினார். நரசிம்மர் அவருடைய நீட்டிய கையை தொட்டு, அப்படியே ஆகட்டும் அப்பா, தாங்கள் திரும்பி வரும் வரையில் காஞ்சி கோட்டையிலேயே இருப்பேன் என்றார். திடீரென்று தூரத்தில் சமுத்திரம் ஹோ என்று ஆங்காரத்துடன் இறையும் பேரொலி கேட்டது. மாமல்லரின் உள்ளத்திலும் ஆர்கலியின் அலைகளைப் போல் எத்தனையோ எண்ணங்கள் தோன்றி மறைந்தன.